குட் மார்னிங் மக்களே. ஸோ இன்றைக்கி எங்கள் லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் முறுக் மசாலா பண்ணோம். அதாவது இன்றைக்கி கடைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மாவும் அரைக்க ஆரம்பித்தாச்சு. பெசரட்டு மாவு அரைக்கிறோம். அது ஒரு நாள் நான் ரெசிபி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ யூஸ்வலாகவே நான்வெஜ்னாலே கோகோனட் ஆயில் தாங்க. கோகோனட் ஆயிலில் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் நான்வெஜ்னால். ஸோ கொஞ்சோண்டு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜீரகம், வெந்தயம் இதை நல்லா வெடிக்க விடுங்க. ஸோ பெசரட்டுன்றது வந்து நம்ம பச்சை பயிரில் அரைக்கிற மாவு. ஸோ அதில் வந்து நமக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வயசாக நம்ம நிறைய ப்ரோட்டீனும் ஃபைபரும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நிறைய ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். மாவு கூட நாங்கள் இட்லிக்கு அரைச்சா கூட கருப்பு உளுந்து தாங்க யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து கால்சியம் நிறைய அதிகமாக இருக்குது, போன்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ இது வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம் நல்லா செவக்க வதக்கணும். இது ரொம்ப ஆக்சுவலாக குயிக் அண்ட் ஈஸி மெத்தடு தான். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது நான் உங்களுக்கு வீடியோன்றதுனால பொறுமையாக சொல்கிறதுனால லென்த்தியாக தெரியும். பட் நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா கடகடன்னு முடிச்சிடலாம். ஸோ வெங்காயம் வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் சிக்கனை போட்டுற வேண்டியது தான். ஸோ சிக்கனில் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். மிளகாய் வந்து நான் காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய போடுற மாதிரி தெரியும். நீங்கள் கொஞ்சம் அளவு கம்மியாக கூட போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நான்வெஜ்னால் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ மிளகாத்தூள் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா. இதில் மெயினான ஒரு பொருள் வந்து கேர்டு வந்து நல்லா கேர்டு, திக் கேர்டு போட்டிங்கன்னா உங்கள் கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்டியாக வரும். அவங்கக்கிட்ட கேர்டு இல்லைன்னா நீங்கள் சாதாரண கேர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்ம கேர்டு நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் நல்லா வரும். ஸோ உப்பு, அப்புறம் வந்து கரம் மசாலா இது போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா மேலே அழகாக பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சோண்டு ஒரு 2-3 தக்காளியும் தேங்காயும் அரைச்சி வச்சுக்கோங்க சேர்த்து. ஸோ அது அரைச்ச தக்காளி தேங்காய் பேஸ்ட்டை இப்போ நான் இதில் போட்டுட்டேன். அவ்வளோதாங்க முடிஞ்சது. எவ்வளோ சிம்பிள் தான். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் தான் உங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இன்றைக்கி நாங்கள் ரைஸ் பண்ணலை. நாங்கள் இந்த கடைக்கு போயிருந்ததுனால அங்கேருந்து இந்த ஈரானுடைய ரொட்டி ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அந்த தந்தூர் ரொட்டி. அங்கே போனால் எல்லாரும் அதை தாங்க தூக்கிட்டு போகிறாங்க. என்ன தான் இருக்குது அப்படி பார்த்துடலான்னு சொல்லி இந்த தடவை அந்த தந்தூர் ரொட்டியை தூக்கிட்டு வந்துட்டோம். நிஜமாவே காம்பினேஷன் தாறுமாறாக இருந்துச்சுங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூனு. ஸோ ஒரு பெரிய ரொட்டி, ஒரு ரொட்டியே நானும் இவரும் 2 பேர் தான் சாப்பிட்டோம். 2 பேர் ஒரு ஆள் ஒரு ரொட்டி சாப்பிட முடியும், அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ அதில் எனக்கு 4 பீஸ், அவருக்கு 4 பீஸ். என்ஜாய்.